ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா உளுத்த வடை 3 வெரைட்டியான தோசை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம தோசை எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. தோசைக்கு வந்து இது வந்து செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன். தோசைக்கு வந்து ஆனியன் தோசைக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி மாவில் போட்டுக்கலாம். மெலிசாக கட் பண்ண மிளகா, கேரட், நான் உப்பு போட்டுக்கிறேன் ஆல்ரெடி. இதில் நமக்கு தேவைக்கு எவ்வளோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். போட்டு இதுவும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். நம்ம ஆனியன் தோசை போட்டுக்கலாம். ஆனியன் தோசை போடுறது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா தவா காஞ்சிடுச்சு. நான் ஸ்டோவ்ல வச்சிருக்கேன். ஸ்டவ்வு ஒருத்தரும் மாவு ஊற்றிட்டு மாவு மேலே போடுறாங்க. மாவு மேலே போடக்கூடாது, தவாலே ஒட்டிக்கும். இப்போ வந்து நம்ம ஊற்றின உடனே எண்ணெய் தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம நெய் வேணும்னா நெய் போட்டுக்கலாம். நம்ம இங்கே போட்டது ஆனியன் தோசை பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து. இந்த சமயத்தில் நம்ம திருப்பி போட்டுக்கணும். இதுதான் ஆனியன் நெய் தோசை. ஆனியன் நெய் தோசை நல்லா இந்த பண்ணி இப்படி பண்ணி விட்டா வெங்காயம் எல்லாம் நல்லா வேகும். நெய் போட்ட உடனே நெய் தோசை, எண்ணெய் போட்டா எண்ணெய் தோசை. நம்ம இஷ்டத்தான் எதுனா போட்டுக்கலாம். மாவு போட்டு மாவு மேல வந்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டாக்கா அது அப்படியே ஒட்டிக்கும் தவாலி. இப்படி போட்டாக்கா ஆனியன் தோசைக்கு இதுக்கு நல்லா கெட்டியா தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி நல்லா போட்டோம்னா நல்லா இருக்கும். நமக்கு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி வரணும் ஆனியன் தோசை. மேல இது மேல நம்ம கெட்டி சட்னி வச்சுக்கணும். கெட்டி சட்னி கப்பில் சாம்பார் வச்சுன்னு ஒரு தோசை சாப்பிட்டா ஒரு ஆள் போதும். ஒரு தோசை ஒரு வடை. இப்போ வேற தோசை போடுறது பார்க்கலாம். இது சிம்பிள் சாதா தோசை. சாதா தோசையில கொஞ்சம் மசாலா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு வந்து மசாலா காஞ்ச மிளகா, 4 சீரகம், ஒரு சாம்பார் வெங்காயம் போட்டு இது ருப்பி வச்சுருக்கிறேன். இந்த மசாலா வந்து இந்த தோசை மேல போடணும். இப்போ மசாலா போட்டு கொஞ்சம் நெய் மேல. சிம்பிள் மசாலா தான் எல்லாம். நம்ம இஷ்டதான் மசாலா ருப்பிக்கின்னு அது மேல போட்டு ஒரு தோசை சுட்டு கொடுக்க வேண்டியதா பசங்களுக்கு. வெறும் தோசை சாப்பிடலான்னா சாப்பிடுங்கப்பான்னு. இப்போ வந்து முட்டை தோசை போட்டுக்கலாம். முட்டை தோசை இப்படி மெலிசா போட்டு இது மேல நம்ம இந்த நாட்டி முட்டை ஒடிச்சுக்கிட்டு போட்டுக்கணும். நிறுத்தி வச்சுக்கிறேன். கொத்தமல்லி, அது மேல கொஞ்சம் நெய். இப்போ வந்து நான் உளுத்த வடைன்னு சொன்னேன் இல்லையா, உளுத்த வடைக்கு வந்து ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்து நான் 2 ஹவரா ஊற வச்சிருக்கேன். இது வந்து தண்ணி இல்லாத நல்லா வச்சுட்டு நம்ம மிக்சியில போட்டு ருப்பின் வரது பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம உளுத்த பருப்பு மிக்சியில போட்டுக்கணும். போட்டு ஒரு 2 வாட்டி குறைன்னு அரைச்சி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நம்ம தேவையான தண்ணி நம்ம 2 ஸ்பூன் ஊற்றி நம்ம பண்ண. ரொம்ப தண்ணியா பண்ணக்கூடாது, கெட்டியா பண்ணணும். இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பார்த்துக்கலாம் எப்படின்னு. இப்போ வந்து உளுத்த பருப்பு நம்ம வந்து இந்த மாதிரி நைஸா ருபின் வரணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா வடை வராது. எண்ணெயில் விட்ட உடனே அப்படியே போயிடும். அதனால இதை பாருங்க இந்த மாதிரி நைஸா மாதிரி போட்டு
போட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும், பச்சை மிளகா, கட்டி பெருங்காயம் வச்சுக்கிறேன், கட்டி பெருங்காயம், உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கையில் வந்து நம்ம எவ்வளோ அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா உப்போம் வடை. இந்த மாதிரி பிரிஞ்சு நல்லா பபிள்ஸ் வரணும். இப்போ வடை சுடும்போது பார்க்கலாம். சோடா போடல, ஒன்றும் போடல, எதுவுமே போடல, வேற இதுதான். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடை போடுறது பார்க்கலாம் வாங்க எப்படின்ட்டு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் வந்து அந்த நம்ம தொண்டி அந்த இது உள்ள வரணும் மேல. அப்ப அது சுத்தி எல்லாம் வேவும் வடை. நான் சிம்பிளா செய்யறது நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன். ஏன்னாக்கா வெங்காயம் வெங்காயம் மிளகு சீரகம் எதனா போட்டா கஷ்டமா இருக்கும். ஒன்றும் இல்லை, சோடா கூட போடல நான். ஆனா நம்ம மாவு ருப்பி நல்லா பீட் பண்ணணும், கையில நல்லா அடிக்கணும், நல்லா வரணும் நல்லா ப்ரௌன் கலரா நல்லா வரணும். கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் போடுவோம். எங்க வீட்டுல இல்லை, நான் அதனால போடல. தோசை நம்ம எப்படி செய்யறது, வடை எப்படி செய்யறது நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்க செய்து சாப்பிட்டு சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். பாய்.